திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே காற்றாடியில் இருந்த காற்றாடி அடியோடு விழுந்துள்ளது விவசாயிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகதீஷன் வழங்கிட கேட்கலாம். ஜெகதீஷன் வணக்கம். காற்றாடி விழுந்ததற்கான காரணம் என்ன? தற்போது விவசாயிகள் என்ன கூறுகின்றனர்? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொள்ளாச்சி சாலை அருகே உள்ளது சீலாநாயக்கன்பட்டி. இங்குள்ள சொரியான் காட்டு தோட்டம் என்ற இடத்தில் சென்னை தலைமையிடமாக கொண்ட விஜயா சிமெண்ட்ஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான காற்றாலை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த காற்றாலையின் மாதாந்திர பராமரிப்பு பணிகளை AMS என்ற தனியார் பராமரிப்பு நிறுவனம் கவனித்துக் கொண்டு வருவதாக கூறப்படும் நிலையில் இன்று காலை காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் காற்றாலை திடீரென துண்டு துண்டாக அடியோடு முறிந்து கீழே விழுந்து 9 துண்டுகளாக சிதறியது. சேதமடைந்த காற்றாலையின் மதிப்பு சுமார் 5 கோடி ரூபாய் இருக்கும் என காற்றாலை நிறுவன ஊழியர்கள் தகவல் கூறுகின்றனர். இந்நிலையில் காற்றாலை அமைக்கப்பட்ட இடத்தின் அருகே போடப்பட்டிருந்த மின் கம்பிகளும் காற்றாலை விழுந்த வேகத்தில் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டு சின்ன வெங்காயம் பயிரிடப்பட்ட காடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு இல்லாமல் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். உடைந்து விழுந்த காற்றாடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் பறந்து சென்று விழுந்ததால் கால்நடைகளும் பொதுமக்களுக்கும் என பலரும் சம்பவ இடத்தில் வராததால் உயிரிழப்பு சம்பவம் தவிர்க்கப்பட்டது. இதன் காரணமாக இப்பகுதியில் பலத்த விவசாயிகள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.